எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட எம்எஸ் பேசி தமிழ் கிச்சனில் ஒரு சூப்பரான கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை கூட்டு. இந்த வெந்தயக்கீரையில் நம்மளுக்கு கிடைக்கலும் மெனக்கிடவே தேவையில்லைங்க. ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம கொஞ்சமாக மண் போட்டுட்டு நம்ம வெந்தயத்தை தூவி விட்டாலே போதுங்க. சூப்பராக ஒரு கட்டு கீரை கிடச்சிரும். ஒரு வாரத்துக்குள்ளேயே கிடச்சிருங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்டி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கடையில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இந்த பருப்பு கூட்டுங்க, கீரை பருப்பு கூட்டு எப்படி வைக்கிறது, அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது எல்லா வகையான குழம்புகளுக்கும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்துல என்ன, இந்த கீரை கூட்டு வச்சு நம்ம சாதத்தில் பெரட்டி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த கீரை பாருங்கள், இந்த கீரை விளைய வைக்கிற ரொம்பவே சுலபங்க. இதில் கொஞ்சமாக தாங்க நான் மண் சேர்த்துருக்கேன். அதில் நான் ஒவ்வொரு வாரமே இது மாதிரி கீரை நான் விளைய வச்சு நான் சமையலுக்கு எடுத்துக்குவேங்க. இது ஒரு கூட்டுக்கே சரியாக போயிடுங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூட நம்ம செய்யலாம். அதுலேயும் நம்ம கடையில் வாங்குறத விட இது மாதிரி நம்ம வீட்டில் பறித்து நம்ம சமையல் பண்ணுறது டேஸ்ட் அவ்வளோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கீரைக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடையாது, தனி டேஸ்ட் இருக்குங்க. வீட்டிலே வளர்த்து நம்ம சாப்பிட்ற ஒரு ஆர்கானிக் கீரைக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பருப்பு கூட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு 50 கிராம், இதுவே நிறைய கூட்டு வந்துடுங்க. இது 4 பேருக்கு நான் இந்த பருப்பு கூட்டு செய்கிறேங்க. இந்த பருப்பு பாசி பருப்புங்க, கொஞ்சமாக பைத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, 50 மில்லிகிராம் கழுவிட்டு இதில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை தக்காளி, அரை பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தான் சேர்க்கணுன்றலாம் இல்லை. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் 3, பூண்டு பற்கள் 2 போட்டிருக்கீங்க. சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரே விசில் தாங்க மொத்தமாக சேர்த்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையை கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கீரையை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த பருப்போடு சேர்த்துக்கலாம். இந்த கீரை சேர்த்த பின்னாடி ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவு வெந்து வந்தது நம்மளுக்கே தெரியும். சட்டுன்னு ஒரு கூட்டு செய்யணும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கணும், குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பருப்பு கூட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த பருப்போட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை சேர்க்கும் போதே உப்பு சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலர் அப்படியே நல்லா பச்சை கலராக இருக்குங்க. அந்த கீரை கலர் மாறாது. அடுத்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கீரை கூட்டு நல்லா தளதளதலான்ட்டு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். தளதளம் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே நல்லா கலந்து இந்த கீரை இது அதிக நேரம்லாம் தேவையில்லை, ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னாலே போதுங்க. இது வீட்டில் விளையிற கீரையாக ரொம்ப பிஞ்சாக இருக்குமா, அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோடய வாசனையும் நல்லா ஒரு கமகமான்னு இருக்குங்க. இது மாதிரி நம்ம வீட்டில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீன் குழம்பு, அடுத்து நம்ம சன்னா மசாலா, நம்ம கசூரி மேத்தி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பச்சை வெந்தய இலைகளை சேர்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலைக்கு பதிலாக நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, மிளகாய்த்தல், எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாமே போட்டுட்டு அது நல்லா வெடித்து வந்த பின்னாடி, கடுகு வெடித்து வந்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த தாளிக்கிற நிறைய டெக்னிக் இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கீறி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த தாளிப்பு போட்ட உடனே ஒவ்வொரு குழம்புக்கும் சரி, காய்க்கு எல்லாத்துக்குமே ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருங்க. கூட்டுக்கு எல்லாத்துக்குமே தாளிக்கிறதும் கவனமாக நம்ம கருகி போயிடாமல் அந்த மாதிரி கரெக்டாக தாளிக்கணுங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா. நன்றி, வணக்கம்.